On peut voir que le Satan a perdu sur la croix. final முடிவான தோல்வி வெளிப்படுத்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே அவனை அக்கினி கடலிலே போடும்போதுதான் அவனுக்கு முற்றுமுழுதான முடிவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். Et dans Apocalypse chapitre 20, il est dit que le Satan sera jeté dans les temps de feu. எங்களை விட பிசாசுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம் தான் தனக்கு இருக்குன்னு சொல்லி. Et le Satan sait très bien qu'il a peu de temps pour agir. வேதமே சொல்லுது இந்த கடைசி காலம். Et la Bible dit également que c'est la fin du monde. ஆகவே இந்த கடைசி காலம் அல்ல இது கடைசி நிமிடங்களுக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம். Et nous sommes dans les derniers instants. காரின் உலகத்தை மூடும். L'obscurité ferme le monde. ஆனால் எங்களிலே தேவன் வெளிச்சமாக உதிப்பார். Mais l'Éternel brillera à travers nous. அப்ப வெளிச்சமா உதிக்கத்தக்க அளவுக்கு நம்ம வாழணும். Et nous devons vivre jusqu'à que l'Éternel brille à travers notre vie. அவன் கொஞ்ச காலம் இருக்கிறபடினால் அவன் மிகுந்த கோபம் கொண்டு பூமியில இறங்கி இருக்கிறான். Il sait qu'il a peu de temps, donc il est rempli plein de colère. நான் சொன்னேன் அது உண்மை. Donc c'est vrai. எங்களோட அனுபவத்தை பேச முடியல. Je peux parler à travers mon expérience. நான் சொன்னேன் எங்களுடைய 40 வருஷத்துக்கு முன்பாக பிள்ளைகளை வளர்க்கிறது பெரிய பிரச்சனை இருக்கல. Avant 40 années, il n'était pas difficile d'élever les enfants. ஆனா இன்னைக்கு வளர்க்கிறது ரொம்ப கடினம். Mais aujourd'hui dans ces temps-là, il est très difficile d'élever les enfants. அவன் கொஞ்ச காலம் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் கெடுக்க பார்க்கறான். Donc il sait qu'il a peu de temps, donc il détruit toutes les choses. எங்கட காலத்துல ஹோமோசெக்சுவல்னா எனக்கு என்னன்னு தெரியாது. உண்மையா சொல்றேன் எனக்கு அது என்னன்னு அப்ப தெரியாது எனக்கு. À l'époque, on savait pas ce qu'était être homosexuel. இப்போ அது நாளுக்கு நாள் சட்டமாக்கப்படுகிற ஒரு காரியமா வந்துருச்சு. Et on peut voir que de nos jours, c'est une loi qui est inscrite dans ce monde. நான் சொன்னேன் கொஞ்ச காலம் இருக்குன்னு அவன் எப்படி வேகமா கிரியை செய்றான்னு பாருங்க. Donc le Satan sait qu'il a peu de temps, donc il agit rapidement. இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே கூட இது சர்வ சாதாரணமா வந்துருச்சு. Même dans les pays comme le Sri Lanka ou l'Inde, l'homosexuel est aussi dans ces pays-là. ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. On peut voir les stupéfiants, la drogue. நான் இருந்த நாட்களிலே ட்ரக்ஸ் அப்படி ஒன்று நான் கேள்விப்படல. À l'époque où le pasteur vivait, il ne savait pas ce que c'était la drogue. இன்றைக்கு இலங்கையில் அந்த ட்ரக்ஸை நிப்பாட்ட முடியாத அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. Aujourd'hui, au Sri Lanka, la drogue ne peut pas être arrêtée. இந்தியா எடுத்துக்கொள்ளுங்க, இந்த நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. Ça peut être l'Inde ou les autres pays. ஒரு பெரிய பிரச்சனை. C'est un très grand problème. எப்படி இது நடக்குதுன்னா கொஞ்ச காலம் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் ரொம்ப வேகமாக கிரியை செய்கிறான். Donc le Satan sait qu'il a peu de temps, donc il agit rapidement. ஆகவே அவன் அப்படி வேகமாக கிரியை செய்யறபடினாலே நாங்க அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர்களே நிரப்பப்பட வேண்டும். Donc comme il sait qu'il a peu de temps, donc nous devons être remplis du Saint-Esprit. அனுசன காரிய உலகத்தை மூடான நான் உண்மையிலே உதிப்பேன். L'Éternel dit qu'il fermera l'obscurité de ce monde, mais il nous remplira de sa lumière. அவர் உதிக்கிற அளவுக்கு நாங்க எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கை. Donc est-ce que nous donnons la place à Dieu pour que sa lumière brille dans notre vie? அவளை கவனமா நாம இருக்கணும். Donc nous devons être très vigilants et faire très attention. ஆகவே இனி வருகிற நாட்களிலே Et dans les jours à venir, நாங்க போன வருஷம் இருந்த அபிஷேகத்தோட இந்த வருஷம் நடத்த முடியாது. Nous pouvons pas être avec la même onction que l'année précédente. இந்த வருஷம் இருக்கிற அபிஷேகத்தோட அடுத்த வருஷம் நடத்த முடியாது. Nous ne pouvons pas être avec la même onction cette année, l'année prochaine de même. வரவர தாவீது பலப்பட்டது போல வரவர ஆவிக்குரிய வாழ்விலே நாம பலப்படணும். Plus David a été fortifié, nous aussi nous devons être fortifiés de jour en jour. நாங்க 10 நிமிஷம் ஜெபிச்சிருந்தா 20 நிமிஷம் ஆக்கணும். Si nous avons prié 10 minutes auparavant, nous devons multiplier en 20 minutes. 2 அதிகாரம் வாசிக்கிறதா இப்ப 4 அதிகாரம் வாசிக்கணும். Si nous avons lu 2 chapitres, aujourd'hui nous devons lire 4. சபை முந்தி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரணும்னா இப்ப மற்ற நாட்களில் கூடி வரணும். Si nous sommes venus juste le dimanche au culte, aujourd'hui nous devons venir au rassemblement. ஆவிக்குரிய புத்தகங்கள் அதிகமா வாசிக்கணும். Nous devons lire énormément les livres spirituels. தேவலாத சிந்தனைக்கு தேவலாத காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. Nous ne devons pas donner place aux mauvaises pensées. இல்லாட்டி பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. Sinon nous ne pouvons pas être résister au diable. கொஞ்ச காலம் இருக்குன்னு முழு கோபத்தை தன்னுடைய முழு பலத்தையும் முழு கோபத்தோட இறங்கி இருக்கான் Il sait qu'il a peu de temps, donc il est descendu avec plein de colère. அப்ப அதை எதிர்த்து நிக்கிறேன்னு சொன்னா நாங்க ஆவிக்குரிய வாழ்வில் அதை விட இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தோட வாழ பழகணும். Donc pour être contre lui, pour tenir ferme contre lui, nous devons avoir l'onction de Dieu en nous. ஓகே, நான் சொன்னேன் இந்த ரெண்டு காலத்துக்கு இன்னும் நான் சர்வாத வர்க்கத்துக்கு வரல. Donc nous sommes pas arrivés encore aux armes de Dieu. இந்த இடப்பட்ட ரெண்டு காலத்துக்குள்ள பிசாசு என்ன மாதிரி எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு நாங்க அறிஞ்சாதான் நாம அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். முதலாவது nous devons savoir les tentations que le diable nous met pour pouvoir résister contre lui. நான் முதலாவது சொன்னேன் அவனுடைய மிகப்பெரிய ஒரு 4-5 காரியத்துல மிகப்பெரிய அளவுக்கு அவங்களை வஞ்சிக்க பார்க்கறான். Donc il essaye de nous séduire à travers 4-5 choses. முதலாவது வேத வாசிக்காம இருக்கிறது. La première chose c'est la lecture biblique. நான் சொன்னேன்
அந்த விதைகள் வழியருகே விதைக்கப்படுகிறது. Donc les graines sont plantées à travers le chemin. பறவைகள் வந்து பட்சிக்கிறது. Et les oiseaux viennent les manger. அப்பனா வேதத்தை வசனத்தை விதைக்கும் போதே அவன் அதை பட்சித்துறான். Donc dès que la parole a été plantée, le diable essaie de les arracher tout de suite. அவன் விழித்திருக்கணும். Donc nous devons être éveillés. அப்ப பிசாசு வேதத்தை வாசிக்க விட மாட்டான்னு சொன்னேன். Donc le pasteur a dit que le Satan ne laissera pas lire la Bible. அல்லது அதை ஞாபகப்படுத்த விட மாட்டான். நீ படிச்சாலும் ஞாபகப்படுத்த விட மாட்டான். Même si nous lisons, il ne nous laissera pas se souvenir de la parole. அதை ஆராய்ந்து படிக்க விட மாட்டான். Sinon, il ne nous laissera pas interpréter ou lire davantage la Bible. இல்லாட்டி பாடமாக்க விட மாட்டான். Il ne nous laissera pas apprendre la parole. அதுக்கு மிஞ்சினா தியானிக்க விட மாட்டான். Et il ne nous laissera pas méditer par la suite. ஆகவே இந்த காரியத்தில் நாங்கள் தான் முழு மூச்சோடு அதை செய்வேங்கிற ஒரு முடிவோடு நாம இறங்கணும். C'est à nous de prendre la décision de pouvoir lire, méditer la parole. இந்த வகையா நான் வாசிப்பேன். Je dois lire tel chapitre. அன்றைக்கு வாசிச்சதை அன்றைக்கும் அடுத்த நாளும் நான் திருப்பி ஞாபகப்படுத்துவேன். Je dois me remémorer, méditer la parole que j'ai lue les jours précédents. நான் படிக்கும்போது கவனமா என்ன எழுதி இருக்குன்னு சிந்திச்சு வாசிப்பேன். Je dois réfléchir et mémorer les paroles que je lis. நான் ஆராய்ச்சி வாசிப்பேன். Je dois rechercher les paroles que je lis. நான் தியானம் பண்ணுவேன். Je dois méditer. நான் ஞாபகப்படுத்துவேன். Je dois me remémorer. என்னை பொறுத்த மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமானது இந்த வேத வசனத்தை வாசித்து நான் சொன்னது போல ஞாபகப்படுத்துறது, ஜோடி சேர்த்து வாசிக்கிறது, ஆராய்ச்சி வாசிக்கிறது, தேடி வாசிக்கிறது, விளங்கி வாசிக்கிறது, அதை ஞாபகப்படுத்துகிறது, அதை தியானம் பண்ணுகிறது. இது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே முதலிடம் இதுக்கு தான் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். Dans la vie spirituelle, la première chose, c'est la lecture biblique. Pouvoir la méditer, relire davantage, se remémorer et apprendre les versets de la Bible. நீ பைபிளை வாசிக்கிறீங்க. Admettons que vous lisez la Bible. மற்ற அதுக்கு பிறகு அதை படிச்சு விட்டுட்டு மற்ற காரியத்துக்கு அதே இடம் கொடுத்தால் இது அடிபட்டு போயிடும். Si vous donnez place à autre chose, dans ce cas-là, ce que vous avez lu est inutile. அப்ப நீ வாசிச்சதை சுத்தி சுத்தி நீ சிந்திச்சு கொண்டே இருக்கணும். Et vous devez vous remémorer de ce que vous avez lu. ஏன்னா ஒரு கச்சிக்கிற சிங்கம் போல இத புடிங்கி சாப்பிடுறதுக்கு ஒரு நீ பார்த்து வந்துருக்கான். Parce qu'il y a le diable, elle attend comme un lion qui rugit. அவே அதனால வேதத்தில் அதிக இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கட்டும் வேத வசனத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. Donc c'est pourquoi dans l'Ancien Testament comme le Nouveau Testament, la parole de la Bible est très importante. அந்த அதுல கடைசி ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த நீங்க படிக்கிறீங்க, vous lisez la Bible, ஞாபகப்படுத்துறீங்க, vous remémorez, தேடி வாசிக்கிறீங்க, vous cherchez les versets, ஆராய்ச்சி வாசிக்கிறீங்க, vous cherchez les versets, தியானம் பண்றீங்க, vous méditez. and இதெல்லாம் சேர்த்து கடைசியாய் உபதேசம் என்னங்கிறதை கற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியம். Et la plus grande chose, c'est que vous devez comprendre qu'est-ce qui est l'enseignement. இதெல்லாம் வாசிச்சோம் நீதிமான் அவனுக்கு என்னன்னு தெரியாதுன்னா நான் என்னத்தை வாசிக்கிறேன்? Si vous lisez tout ça et que vous comprenez pas qu'est-ce que être juste, ça ne sert à rien. இது முழுக்க வாசிக்கிறேன். Vous lisez totalement. திரியேக தேவன் என்னன்னு தெரியாது. Vous savez pas ce qu'est la Trinité. இன்றைக்கும் இந்த சபைக்குள்ள பிதா தான் இயேசுன்னு சொல்ற சனம் ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு நான் பேசின பிறகு. Il y a peu de gens ici qui disent que Dieu est le Père. ஆயிரமா சொல்லிட்டேன். பிதான் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். மூணு பேர் தனித்தனியா ஆத்மத்துவமா இருக்காங்க. தனிப்பட்ட முறையில மூன்று பேரோட நீ பழகணும், பேசணும். Donc je vous ai déjà dit qu'il existe Dieu le Père, le Fils Jésus-Christ et le Saint-Esprit. Ces trois personnes sont différents mais agissent ensemble. மூன்று பேருமே யெகோவா தேவன் தான். Et ces trois personnes-là sont le Dieu Jéhovah. ஓகே. அப்ப நம்ம மெடிடேட் பண்றது தான் மிக முக்கியம், தேவையானது. Le plus important c'est de méditer la parole. நான் சொன்னேன் நான் சொல்லிட்டு வாசிக்கிறோம், nous lisons la Bible, nous méditons, ஆராய்ச்சி பார்க்கிறோம், nous analysons, ஞாபகப்படுத்துகிறோம், nous remémorons, தேடி வாசிக்கிறோம், nous cherchons les versets. எல்லாம் கடைசி எங்க போய் முடியணும்னா சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டணும். Et nous devons apprendre davantage la vérité. சத்தியம் தான் விடுதலையாகும். C'est la vérité qui te délivrera. நான் சொன்னேன் இன்னைக்கு நீதிமான்கிற சத்தியத்தில் இருக்கிறனால தான் நான் என்னுடைய ரட்சிப்பை எழுத போறேன்னு எந்த நேரத்திலும் நான் யோசிக்கிறது இல்லை. Comme j'ai la vérité que je suis juste, c'est que quoi qu'il arrive, je ne perdrai pas le fait que j'ai été sauvé. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நான் உணர்ந்தபடினாலே நான் காரணம் கொண்டு குற்றவாளிகளுக்குள்ள போக அதிகமா நான் போறதில்லை. Comme je connais la puissance du sang de Jésus-Christ, je ne rentrerai pas dans la culpabilité. அடுத்த உலகத்தை குறித்து நான் மெடிடேட் பண்றபடினால, சத்தியத்தை நான் அறிஞ்சு மெடிடேட் பண்றபடினால
Comme je médite concernant le nouvel monde, இந்த உலகத்தை குறித்து பெரிய கவலை இல்லை. je n'ai pas de tristesse concernant ce monde. எத்தனையோ வருத்தம் இருந்தால் அதை பற்றி ஆகாரத்தி கொள்ள விரும்பல. Je ne parle pas, je ne m'inquiète pas de ce monde. அப்படி முடிவான சத்தியத்தை நீ கற்றுக்கொள்ளணும். La finalité, c'est que tu dois connaître la vérité. சத்தியம் தான் விடுதலையா இருக்கும். Et c'est la vérité qui te délivrera. ஓகே, அது முதலாவது. அப்ப பிசாசு அதுக்கு விடாது. Donc le Satan ne te laissera pas faire ces choses-là. Il ne te laissera pas lire la parole. ஆராய்ச்சி பார்க்க விடாது. Il ne te laissera pas analyser. ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிக்க விடாது. Il ne te laissera pas lire les livres spirituels. படிச்சதை ஞாபகப்படுத்த விடாது. Il ne te laissera pas remémorer les versets que tu as pu lire. படிச்சதை தியானிக்க விடாது. Il ne te laissera pas méditer les paroles. அப்படி எல்லாம் நடந்தாலும் நீ படிச்சு சத்தியத்தை அறியாமலே படிக்கிற அளவுக்கு தான் உன்னை வச்சிருப்பாங்க. Et même si tu lis, il te laissera de côté pour pas que tu puisses analyser les paroles que tu as pu lire. நான் உள்ளத்தினால் சொல்ல முடியும், இந்த ஆவிக்குரிய சபைகளிலே இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் என்னன்னா, இந்த உபதேசத்தை குறித்து ஒரு அறிவில்லாமலே நாங்கள் வளர்ந்துட்டோம். ஏதாவது அன்னைக்கு ஒரு கிளுகிழுப்புக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஒழிய உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாய் விடுதலை அடைய ஒரு நிரந்தர விடுதலைக்கு வர நமக்கு விருப்பம் இல்லை. La pauvreté aujourd'hui dans les églises, c'est qu'il n'y a pas de connaissance concernant la vérité dans les églises aujourd'hui. ஓகே, அது முதலாவது. C'est la première chose. இரண்டாவது நான் சொன்னேன் குற்ற உணர்வு. La deuxième chose, c'est la culpabilité. ஆகவே இந்த சத்தியத்தை எல்லாம் படிச்சு மெடிடேட் பண்ணி ஞாபகப்படுத்தி சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் குற்ற உணர்வுக்கு உன்னை கொண்டு வருவான். Une fois que tu as pu lire, méditer, remémorer les paroles, il ramènera la culpabilité. நான் உங்களுக்கு பொண்ணு சொன்னேன் குற்ற உணர்வு அநேகம் வராட்டிய அர்த்தம் முதலாவது நீங்க ரட்சிக்கப்படல. Si la culpabilité n'arrive pas en toi, c'est que tu n'as pas été réellement sauvé. நான் சொன்னேன் அசைக்கப்படாம நாட்டப்பட்டன்னு சொன்னா அது பொய். Si tu as été planté avant d'être bougé, c'est que c'est faux. நீ முதல்ல அசைக்கப்படணும். Tout d'abord, tu dois être bougé. குற்ற உணர்வுல வாக்கு வெறுக்கணும். Tu dois haïr ta vie quand tu te sens coupable. அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல கர்த்தர் அந்த குற்ற உணர்வு வந்து உனக்கு எப்படி வெளிவரணும்னு காண்பிப்பார். Et à ce moment-là, il te montrera peu à peu le chemin pour pouvoir quitter la culpabilité. ஒரு சிலர் குயிக்கா வந்துருவாங்க. Peu de personnes arriveront நான் அறிந்ததுபடி குற்ற உணர்விலிருந்து வெளியில வர்றது லேசிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. Mais c'est pas une chose facile de sortir de la culpabilité. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு பரிசுத்தமா வாழணும்னு எண்ணம் ஒன்று இருக்கிறபடினால. Parce que nous avons une pensée de vivre sainement quand nous sommes sauvés. இந்த சின்ன பிளவற்றோன்னு எங்களுக்கு குற்ற உணர்வு ஆகிறது. Le peu de péchés que nous pouvons faire, nous rentrons tout de suite dans la culpabilité. அதான் நான் போல சொன்னேன், நாங்க மண்ணுன்னு தேவன் நினைவு கூறுகிறார். Dieu se souvient que nous sommes poussière. அப்ப நீ மண்ணு நினைவு கூறு. Et toi aussi tu dois souvenir que tu es poussière. பாவம் செய்யாம இருக்க முயற்சி பண்ணு. Essaye de pas faire de péché. பாவம் செய்தால் même si tu pèches, மன்னிப்பு கேட்டுட்டு demande pardon. ஒரு செகண்ட்லயே அதை மறந்துடு. Et oublie en une seconde. ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். Et l'Éternel ne fera rien. நீ பாவத்தை உணர்ந்து, நான் 1000 தான் சொல்லிட்டேன், நீ பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அந்த செகண்ட்லயே கர்த்தர் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். Si tu ressens tes péchés, tu demandes pardon, en une seconde l'Éternel oubliera tes péchés. நானும் நீயும் அதை நம்ப மாட்டோங்கிறதுக்காக தான் Comme toi et moi nous ne parlons pas ces choses. பல தரப்பட்ட விதத்திலே விளங்கப்படுத்துகிறார். Il essaie de nous expliquer à travers plusieurs chemins. நீ பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிக்க நீதியும் உண்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. Il est juste et vrai de quand tu demandes pardon à tes péchés pour te les pardonner. இந்த பாவத்தை நீ மன்னிப்பு கேட்டுட்டா முதுகு பின்னால் போட்டுருவேன். Une fois qu'il t'a demandé pardon, il les jette derrière son dos. காரிருள் போல நான் அதை இல்லாமக்கிடுவேன். Comme l'obscurité, il les fait disparaître tes péchés. கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதை விலக்கிடுவேன். Comme l'Orient et Orient, comme l'Est et l'Ouest, la distance, il fait oublier tes péchés. கடலுக்குள்ள நான் போட்டுருவேன். Il les jette sous la mer. இனி நான் அதை நினைக்க மாட்டேன். Il ne se souvient plus de tes péchés. எவருடைய பாவங்களை கர்த்தர் என்னாது இருக்கிற அவன் பாக்கியவான். Heureux pour lesquels les péchés ne sont pas rémunérés. பரிசுத்த வாழ்விலே வளரணும்னு நினைக்கிற எவனும் குற்ற உணர்வோடு இருந்தால் நீ எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருந்தாலும் வளர மாட்டாய். Si tu essaies de pouvoir grandir dans ta vie spirituelle, même si tu as la culpabilité, tu ne pourras pas grandir. திரும்ப சொல்றேன். Je le répète. குற்ற உணர்வு இல்லாட்டி நீ ரட்சிக்கப்படல. Si tu as la culpabilité, tu n'as pas été réellement sauvé. நீ குற்ற உணர்வு வந்துட்ட. Tu as la culpabilité. அதிலே நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Mais tu n'es pas obligé de rester dedans. கொஞ்சம் காலம் எடுக்கும். Il te prendra du temps. ஆனா நீ இந்த இரத்தத்தோட வல்லமையை புரிஞ்சுக்கொள்ள. Et plus tu comprendras la puissance du sang de வேத Jésus. வசனத்தின் ஊடாக நீ கண்டித்து உணர்த்தப்பட. Plus tu seras exhorté par la parole de Dieu. ஒரே ஒரு வசனம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். Il a supporté l'ensemble des péchés sur la croix. அப்ப எல்லா பாவத்தையும் இந்த எல்லா நீ ரட்சிக்கப்பட்ட எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். எக்ஸோல் முழுக்க இல்லாம, அதாவது கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி உன் கடைசி பாவத்தையும் அவர் மன்னிச்சிருக்கிறார். Il a supporté l'ensemble de tes péchés, mes péchés, l'ensemble de tous les péchés sur la croix par son sang.
நான் ஆரம்ப காலங்களிலே நினைச்சேன் ஜனங்களை குற்றோணர்ல வைக்கிறது தான் என்னுடைய வேலை. Au début, je pensais que mon travail, c'était de pouvoir ramener la culpabilité des gens. அப்பதான் அவங்க பரிசுத்தத்தை வாஞ்சிப்பாங்க. À ce moment-là, ils vivront dans la sainteté. இல்ல, ரட்சிக்கப்பட்ட எவனும் பரிசுத்தத்தை வாஞ்சிப்பான். Une personne qui est réellement sauvée aimera vivre dans la sainteté. அப்படி வாஞ்சிக்காட்டி அவன் பரிசுத்தமான அவன் ரட்சிக்கப்படவே இல்ல. Et s'il n'a pas envie de vivre sainement, c'est qu'il n'a pas été réellement sauvé. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட முதல் பாவத்தை கண்டித்து உணர்த்தி அவனை என்ன சொல்றது குற்றவாளிகள் கொண்டு வர வேண்டியது எங்களுக்கு பொறுப்பு. ரட்சிக்கப்படாதவனுக்கு il est notre responsabilité pour une personne qui n'est pas sauvée de le ramener, de faire comprendre que Jésus-Christ est mort pour ses péchés et de ramener la culpabilité. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு Mais pour une personne qui est sauvée, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவதா நிச்சயமா கண்டித்து le உணர்த்துவார். Saint-Esprit exhorte ses péchés. அது மட்டும் அவருடைய வேலை இல்ல. Ce n'est pas seulement son travail. அவர் தேற்றரவாளன்னு வேற சொல்லி இருக்குது. Il est dit qu'il est notre consolateur. அது வெளியாக்களுக்கு இல்ல. Pas pour ceux de l'extérieur, எங்களுக்கு pour nous. தேற்றரவாளன். Il est notre consolateur. ஒரு பாவம் செஞ்சு மன்னிச்சோன்னா அவர் உன்னை தேற்றுவார், ஆற்றுவார். ஒரு தாய் தன் பிள்ளையை அணைக்கிறது போல அணைப்பார். Quand nous avons péché, que nous demandons pardon, le Saint-Esprit est là pour nous consoler, comme une mère qui console son enfant. பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்காத. Ne donne pas place à la voix du Satan. திரும்ப சொல்றேன், இது கொஞ்சம் காலம் எடுக்கும். Ça prendra du temps, je le répète. தொடர்ந்து போராடணும். Mais il faut lutter encore et encore. குற்றம் இல்லாம வாழ்றதுக்கு நீ கற்றுக்கொள்ளணும். அதாவது மூளையிலேயும் இதயத்திலேயும் கற்றுக்கொள்ளணும். Il faut que tu apprennes à vivre sans la culpabilité dans ton cœur et dans ton cerveau. ஏன்னா யோபு சொல்றான், மாம்சம் இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். Job dit, jusqu'à que ta chair soit dans ce monde, tu auras toujours des problèmes. இன்னொரு சொன்னா நாங்க மாம்சம் இருக்கு மட்டும் நாங்க தவறத்தான் செய்கிறோம். Et d'une autre manière, jusqu'à que notre chair dans ce monde, nous aurons des problèmes. ரட்சிக்கப்பட்டவன் வேணும் தவறுறது இல்ல. Une personne qui est sauvée, அவனோட மானசத்துல அவனால மேற்கொள்ள முடியாம இருக்கு. il ne pourra pas surmonter ce monde. அப்ப நீங்க எவ்வளவு குயிக்கா நீங்க பரிசுத்தமாவீங்கன்னா, எவ்வளவு நீங்க குற்ற உணர்வு இல்லாம வாழ பழகிட்டீங்களோ அந்த அளவுக்கு குயிக்கா உங்களால என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். மெய்யான பரிசுத்தம் நான் சொல்றேன். Plus vous allez sortir de la culpabilité et rapidement vous allez vivre saintement pour Dieu. ஓகே, அது குற்ற உணர்வு இல்லாம வாழ பழகணும். Donc il faut apprendre à vivre sans la culpabilité. குற்ற உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் கண்டித்துணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? Quelle est la différence entre la culpabilité et l'exhortation? குற்ற உணர்வு வந்த உடனே Une fois que la culpabilité arrive, கை மோடாது காது மோடாது, ni nos bras ni nos jambes marchent. ஒரே உள்ளத்துக்குள்ள ஒரு கர்த்தரை என்ன விரும்ப மாட்டார். On a une pensée que l'Éternel ne nous aime plus. நான் இப்ப ஜெபம் பண்ண முடியாது. On ne peut plus prier. நான் இப்ப வேத வாச்சா ஆவியானவர் உதவி செய்ய மாட்டாரு. Si je lis la Bible, le Saint-Esprit ne m'aidera pas. அப்ப தேவ சமூகத்துக்கு கிட்டி சேர முடியாத ஒரு உணர்வு தான் இருக்கும். On a un sentiment de pouvoir plus s'approcher de la présence de Dieu. ஒரு பயமுறுத்தல் மாதிரி இருக்கும். On aura une crainte, une peur. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது, Mais quand le Saint-Esprit nous exhorte, அவர் பழைய முன்னாடி பாருங்க, குற்ற உணர்வு எப்பையும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை காண்பிக்க மாட்டான் பிசாசு. பொதுவா நீ பாவி, நீ உருப்பட மாட்ட, நீ சரியில்லை, நீ மற்றவன மாதிரி இல்லை, அப்படித்தான் அந்த குற்ற உணர்வுக்கு அதிகமாய் வர்றது. அப்படித்தான் வரும். La culpabilité arrive d'une manière générale. D'une manière générale, il nous dit que tu es inutile, tu ne sers à rien. ஆனால் ஆவியான கண்டித்து உணர்த்தும் போதும், Mais quand le Saint-Esprit nous exhorte, அந்த கண்டித்து உணர்த்துவார், அந்த உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். il nous exhortera, mais on aura une paix intérieure. குறிப்பா சொல்லுவார். Il nous dira précisément. நீ அந்த வாய்ஸ் உயர்த்தி, நீ சொன்னது சரி, அந்த வாய்ஸ் உயர்த்துறது போல. Tu as dit, c'est vrai, mais ce que tu as dit était faux. அது தெளிவா L'information தெரியும். était fausse. அது தெளிவா தெரியும் உங்களுக்கு. Tu sais très clairement. அந்த நேரத்திலையும் மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் உன்னோட கோயிப்பு சொல்ல மாட்டார். நீ மன்னிப்பு கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அப்படித்தான் அவருடைய அந்த கண்டித்துணர்வுல வரும். Et l'exhortation fera en sorte que tu demanderas pardon et ensuite l'Éternel parlera avec toi et te pardonnera. என்னதான் பலவிட்டாலும் தேவன் பயமுறுத்தி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார். Peu importe l'erreur, tu auras peur, mais l'Éternel ne fera rien en contrepartie. நான் சொன்னேன், நீங்க பரிசுத்த கண்டித்துணர்த்தலுக்கு நீங்க விட்டு கொடுக்காட்டி அந்த பயமுறுத்தல் வரும். அந்த அந்த என்ன சொல்றது, தேவ பிரசன்னத்தை இழக்கிற ஒரு தன்மை வரும். Si tu donnes pas place à l'exhortation, ça veut dire que tu perds la présence de Dieu. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டைம் கண்டித்துணர்த்தும் போது, ரெண்டாவது தடவை கண்டித்துணர்த்தும் போது ரொம்ப சமாதானமா இருக்கும், ரொம்ப ஒரு ஆற்றி தேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போவருக்கு, இது நான் செய்தது போல, இது இந்த வாழ்க்கைக்கு சரியில்லை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் எனக்கு வரும். La première fois, la deuxième fois que tu es exhorté par le Saint-Esprit, il est vrai que tu vas ressentir une certaine paix, une certaine consolation de la part du Saint-Esprit.
சத்தம் வந்து என்ன சொல்றது ஒரு ஆற்றி தேற்ற சத்தமா இருக்கும் அது. C'est un bruit qui est là pour te consoler à travers le Saint-Esprit. இது பிசாசு குற்றங்களை கொண்டு வரும்போது Mais quand le diable te ramène dans la culpabilité, முடிஞ்சது. c'est fini. நீ ஜெபிச்சது காணாது. Ce que tu as prié n'est pas suffisant. மற்றவங்க ஒப்பிடும்போது நீ யாரு? Quand tu compares à quelqu'un d'autre, tu n'es rien. யோசிச்சு பாரு, எத்தனை தடவை கர்த்தர் திருப்பி சான்ஸ் கொடுத்துட்டாரு. Il te dit, l'Éternel t'a donné plusieurs fois la chance. இது இந்த லூஸ் வந்து இங்க இருந்து பிரசங்க பண்ணாலும் அதை நம்பாத. Si le fou qui prêche aujourd'hui ne le croit pas. நீ லூஸ் சொன்னீங்களே. சரி, ஓகே. சரி, அப்ப அந்த லூஸ் சொன்னாலும் கேட்காத. Et même si le stupide te dit, ne l'écoute pas. அப்படிதான் வரும். Et c'est comme ça qu'il parle. நீ ஆயத்தட்டாதான் செய்யறாய். Tu fais toujours les mêmes péchés. நான் சொல்றேன் ஆயத்தட்ட இல்ல முடிவில்லாத தர செய்தாலும் நான் மன்னிப்பு கேட்கும்போது நான் மனம் திரும்பும்போது தேவன் மன்னிக்கிறார். Et même si tu fais encore et encore les mêmes péchés, tu te repens, l'Éternel te pardonnera. சகோதரனே சகோதரியே, நீ இந்த இதை நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் நீ ஒருபோதும் நீ மெய்யான பரிசுத்தத்துக்குள்ள நீ போகவே முடியாது. Frères et sœurs, si tu n'écoutes pas, si tu n'agis pas dans ces choses-là, tu ne pourras pas rentrer dans la réelle sainteté dans ta vie. இந்த கிறிஸ்துவ புனிதமாக தமிழ்லையும் இருக்குது, பிரெஞ்சிலையும் இருக்குது. வாங்கி அந்த முதலாவது வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் கொஞ்சம் காலத்துக்கு. Donc essayez de pouvoir prendre le livre et lire davantage concernant ce sujet. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்க எந்த பாவத்தை விட இயேசுவின் இரத்தம் மேன்மையானது. Le sang de Jésus-Christ est par-dessus de tous les péchés que tu puisses faire dans ce monde. நீ உன்னை பெரிய பரிசுத்தவான் நினைச்சா நீ பரிசுத்தவானே ஆக மாட்ட. Si tu penses que tu es saint, tu ne pourras pas atteindre la sainteté que Dieu espère. நான் பரிசுத்தம் விரும்புறேன். Je espère être saint. பாவம் செய்ய விரும்பல. Je ne veux pas pécher. ஆனா நான் விழுந்துக்கிட்டு தான் வரேன். Mais je chute et je retombe. ஆனா என்ன விழுந்த உடனே மன்னிப்பு கேட்கிறேன். Mais quand je tombe, je me relève et je demande pardon. இயேசு இரத்தத்தின் வல்லமை நான் உணர்கிறேன். Je ressens la valeur, la puissance du sang de Jésus-Christ. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் எனக்காக. Le sang qui a été versé sur la croix, c'est pour moi. Que l'Éternel puisse nous aider à comprendre la puissance du sang de Jésus-Christ. Je vous avertis. Vous pensez peut-être que vous êtes dans la culpabilité et que dans ce moment-là, vous êtes grand saint. Mais ce n'est pas vrai. பாவம் செய்தா மன்னிப்பு கேட்டு என்ன செய், நீ மீண்டும் எழுந்து நட, அது அவருடைய கட்டளை. Mais l'Éternel veut que quand tu tombes, tu demandes pardon pour tes péchés, à ce moment-là il te pardonnera. OK. அப்ப அதுல கவனமா இருக்கணும். சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். Aujourd'hui nous allons voir une chose. பிசாசுல அடுத்த காரியம், une chose que le Satan fait. சோதனைக்கு உட்படுத்துவான். Il nous fera ramener dans les tentations. வேதம் தெளிவா சொல்றது சோதனை பாவம் அல்ல. La Bible dit que les tentations ne sont pas des péchés. இந்த உலகத்துல இருக்கு மட்டும் நமக்கு சோதனை இருக்கும். Tant que nous vivrons dans ce monde, nous aurons des tentations. தேவகுமாரனுக்கு இந்த உலகத்துல இருக்கு மட்டும் சோதனை இருந்தது. Le Fils de l'homme aussi a eu des tentations dans ce monde. சோதனைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறது தான் பாவம். Mais pouvoir se donner dans ces tentations-là, c'est des péchés. லேசான காரியம் அல்ல. Ce n'est pas une chose facile. நாளைக்கு இதுகள் எல்லாத்தையும் மனதில் வைத்துத்தான் பவுல் சொல்லும்போது தேவராஜ்யத்துக்கு போறதுக்கு நீங்க அநேக பாடுகளுடாய் போகணும்னு சொன்னார். C'est pourquoi Paul dit un verset, c'est que pour pouvoir aller au royaume de Dieu, vous devez passer à travers de grands chemins. உதாரணத்துக்கு பார்ப்போம். Nous allons voir un exemple. சோதனை பாவம் அல்ல. Donc les tentations ne sont pas des péchés. நாங்கள் இருக்கு மட்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம். Donc tant que nous vivons dans ce monde, nous sommes soumis à des tentations. அது எப்படி நாங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறோம்ங்கிறது தான் பாவத்துக்குள்ள விழ போறோமா இல்லாட்டி பாவத்துக்கு விழ மாட்டோமான்னு டிசைட் பண்ணும். Mais c'est comment nous réagissons fera en sorte que si nous péchons ou pas. லூக்கா 4:13 வாசிப்போம். Nous allons prendre Luc chapitre 4 verset 13. Luca 4:13. Après l'avoir tenté de toutes ses manières, le diable s'éloigna de lui jusqu'à un moment favorable. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசுநாதருக்கு அவர் சோதனையை அவர் கொடுத்துட்டு சில காலம் விலகி போனான்னா திரும்ப சோதிக்க வந்தான்னு தான் அது அர்த்தம். Donc là on peut voir que le diable a tenté Jésus-Christ et s'éloigna quelque temps pour pouvoir à nouveau revenir le tenter. அப்ப சோதனை பாவம் அல்ல. Donc la tentation n'est pas un péché. சோதனை பாவம்னா இயேசுநாதர் சோதிக்கப்பட்டார், அப்ப அவர் பாவம் செஞ்சார்ல முடிஞ்சிடும். Si on dit que la tentation est un péché, si Jésus-Christ a été tenté, mais il n'a pas péché. Hébreux 4:15 வாசிப்போம். Nous allons prendre Hébreux chapitre 4.
verset 15. Car nous n'avons pas un souverain sacrificateur qui ne puisse combattre à nos faiblesses. Au contraire, il a été tenté comme nous en toutes choses, sans commettre de péché. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப இயேசுநாதர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். Il a été tenté comme nous en toutes choses. ஆனா அவர் தன்னை அதுக்கு விட்டு கொடுக்கல. Mais il s'est pas soumis à ses péchés. அதுக்கு எதிர்த்து நின்றார். Il a été contre ses péchés. அப்ப இந்த உலகத்துல இருக்கு மட்டும் உங்களுக்கு சோதனை இருக்கும். Donc jusqu'à que nous vivons dans ce monde, nous aurons des tentations. ஓகே. இப்ப தேவன் சோதிக்கிறன்னு சொன்னால் வேற, பிசாசு சோதிக்கிற என்பது வேற. Donc il est différent la tentation de Dieu et les tentations du diable. தேவன் ஓகே வாசிப்பாங்க யாக்கோபு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நல்லா இதை புரிஞ்சுக்கொள்ளணும். 13-14 யாக்கோபு 1:13-14. Jacques chapitre 1 versets 13 et 14. Que personne lorsqu'il est tenté ne dise c'est Dieu qui me tente, car Dieu ne peut être tenté par le mal et il ne tente lui-même personne. Mais chacun est tenté quand il est attiré et amorcé par sa propre convoitise. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனை சோதிக்கிறது இல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஏன் நான் சோதிக்கப்படுறேன்? என்ற சுய இச்சை. Pourquoi on est tenté? C'est par notre propre convoitise. அல்லது பாவ மாம்சம் உள்ள இருக்குது. Parce que notre chair est remplie de péchés. ஆனால் பழைய ஏற்பாட்டு சில இடங்களை பார்க்க முடியும் தேவன் சோதிக்கிறார்னு. Dans l'Ancien Testament, on peut voir que l'Éternel tente Abraham. அப்ப இது ரெண்டே வித்தியாசம் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது பிசாசு சோதிக்கிறனா உன்னை பாவத்துல விழுத்து பார்க்கறான். Donc quand le diable essaie de te tenter, c'est qu'il essaie que tu chutes dans le péché. தேவன் சோதிக்கிறார்னு சொன்னால், mais quand Dieu te tente, உதாரணத்துக்கு இரண்டாம் வகுப்புல இருக்கிறோம், ஒரு சோதனைகள் வருது, டெஸ்ட் வைக்கறாங்க. Admettons que nous sommes en C1, nous avons l'examen. ஏனா மூன்றாம் வகுப்பு போறதுக்கு pour pouvoir passer en CE2. அதே போல தான். De la même manière, ஆண்டவர் ஏன் எங்களை அப்படி சோதிக்கிறான்னு சொன்னால், pourquoi Dieu nous tente? நான் எவ்வளவு விசுவாசத்தை பலப்பட்டவன்னு காண்பிக்க தான் அவர் சோதனை வைப்பாங்க. Pour nous montrer à quel point nous sommes fortifiés dans la foi. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பிறகு பார்த்தா தெரியுது அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பலமா இருந்திருக்கு. On peut voir que Abraham il a été tenté par Dieu et on peut voir comment à quel point il a été fortifié dans sa foi. அது ரெண்டு வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ள இருக்கு. Vous devez voir la différence entre ces deux choses là. இப்ப நம்ம யாக்கோபு 4:1 வாசிங்க. யாக்கோபு 4:1. Jacques chapitre 4 verset 1. D'où viennent les luttes et d'où viennent les querelles parmi vous? N'est-ce pas de vos passions qui combattent dans vos membres? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் இந்த உலகத்துல இருக்கு மட்டும் எங்களுடைய மாம்சத்தை ஆண்டவர் எங்களை விட்டு எடுக்க மாட்டார். Jusqu'à que nous vivons dans ce monde, l'Éternel ne prendra pas de nous la chair. விழுந்து போன ஆதாமுடைய அந்த சுபாவம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்குது. Nous avons les mêmes caractères qu'Adam qui est tombé auparavant. இதுதான் இந்த சோதனைக்கு பெரிய பிரச்சனையான ஒரு இடம். Donc c'est la plus grande raison de nos tentations. ஏற்கனவே அப்ப எங்களுக்குள்ள ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. Nous avons des envies en nous. இத அவன் யாரு பிசாசு பயன்படுத்தி அவனுக்கு தெரியும் எவன் எதில வீக்கா இருக்கிறான். Et le diable connaît nos points faibles. அந்த வீக்கான இடத்துல அவன் சோதனை கொண்டு வருவான். Et dans ces points faibles, le diable apporte des tentations. பல விதமான சோதனை கொண்டு வருவான். Il apporte des tentations de différentes manières. அப்ப நாம தான் கவனமா அந்த சோதனையில கவனமா இருக்கணும். Et c'est à nous de faire attention aux tentations. இப்ப ஒரு வகையில சோதனை நல்லதுன்னு நான் சொல்லுவேன். D'une manière, je peux dire que les tentations sont bien. இப்ப அவன் சோதிக்காம விட்டா நம்ம பரிசுத்தப்படுறதுக்கு ஏது வராது. Donc s'il ne tente pas, on ne peut pas voir à quel point nous nous sanctifions. இப்ப பாருங்க, யாக்கோபு புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Nous allons prendre le livre de Jacques. 1:1 அதிகாரம் 2-7 மட்டும் வாசிங்க. Chapitre 1, versets 2 à 7. Mes frères, regardez comme un sujet de joie complète les diverses épreuves auxquelles vous pouvez être exposés, sachant que l'épreuve de votre foi produit la patience. Mais il faut que la patience accomplisse parfaitement son œuvre, afin que vous soyez parfaits et accomplis, sans faillir en rien. Si quelqu'un d'entre vous manque de sagesse, qu'il la demande à Dieu, qui donne à tout simplement et sans reproche, à elle lui sera donnée.
mais qu'il la demande avec foi, sans douter, car celui qui doute est semblable au flot de la mer, agité par le vent et poussé de côté et d'autre, qu'un tel homme ne s'imagine pas qu'il recevra quelque chose du Seigneur. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்படி வைங்க. இப்ப ரோமர் 5 எடுங்க. Nous allons நல்லா prendre கவனிங்க, நல்லா கவனிங்க. ரோமர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2:3 வாசிங்க. chapitre 5, verset 3. 5:3 வாசிங்க. Bien plus, nous nous glorifions même des afflictions, sachant que l'affliction produit la persévérance. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். கவனிங்க. இப்ப சோதனை வரும்போது யாக்கோபு சொல்றா, நீங்க சந்தோஷமாக எண்ணுங்க. Donc Jacques dit, quand vous avez des tentations, vous devez les prendre ça avec joie. ஏன்னா இப்போ ஒரு சோதனை வராது. இப்போ உதாரணத்துக்கு இருக்கும், எங்களோட வைஃப் நானும் இருக்கேன் வைங்க. Admettons qu'il y a moi et ma femme. நான் ஒரு காலம் அவ கோபப்படுத்தல் வைங்க. Admettons que je ne me suis jamais disputé avec elle ou me mets en colère avec elle. அல்லது அவ என்ன ஒரு காலம் கோபப்படுத்தல் வைங்க. Admettons qu'elle s'est jamais mise en colère contre lui. எப்படி இந்த கோபத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? Comment je pourrais me délivrer de la colère? ஆகவே அந்த சோதனை வர்றது நல்லது. Donc il est bien d'avoir ces tentations. ஆனா அந்த சோதனையில எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம்ங்கிறது பொறுத்து தான் நாங்க எங்களுடைய கேரக்டர் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். Et on peut voir à ce moment-là notre caractère comment change si nous sommes vaincus ou pas de ces tentations. இதனால தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த பிசாசு தன்னைத்தானே இதை செய்ய முடியாது. தேவன் பெர்மிஷன் கொடுக்காம எங்களை தொட முடியாது. Et sans la permission de Dieu, le diable ne peut pas nous toucher. அப்ப அந்த சோதனை தேவன் அனுமதிக்கிறார். Et c'est Dieu qui fait en sorte que nous avons ces tentations-là. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு Pour pouvoir passer aux étapes suivantes. யோபு எடுத்துக்கொள்ளுங்க. Admettons, prenons Job. ஆண்டவரே சொன்னா இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனிதன். Dieu même a dit que Job était un homme intègre, droit, qui craignait Dieu. ஏன் அவனை சோதனைக்கு உட்படுத்தினார்? Et pourquoi il a soumis aux tentations? அவன் சொல்றான், நான் இந்த சோதனைக்குள்ள போன பிறகு பொன்னாய் விளங்குவேன் நான். Donc il a dit qu'il a vaincu à travers ces tentations pour pouvoir le multiplier et le bénir davantage. ஆண்டவர் அந்த யோபு எந்த நேரமும் நான் நீதிமான்ங்கிற தேவனை விட நான் தேவன் என்னைக்கு தந்த தண்டனை எல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். Donc il disait que les tentations que Dieu a données c'est faux. கடைசியா தேவனை சோதனைக்கு போய் வெளியில வந்தப்ப சொல்றான், நான் வாயை பொத்தி கொண்டு இனி நான் பேச மாட்டேன். Et une fois qu'il a été soumis aux tentations, il a dit que je ne parlerai plus. அப்ப தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டு தான் யோபுவை சோதிச்சார், அனுமதிச்சார் பிசாசுட்ட. C'est en ayant un objectif que à travers le Satan, il était soumis aux tentations. அவர் பொன்னாய் விளங்க. Pour pouvoir avoir des bénédictions par la suite. என்னுடைய வாழ்க்கையில ஒரு கோபத்துக்கு 2 பேர் 3 பேர் அனுமதிக்கிறாங்க வைங்க பிசாசுடாக. Admettons que par le diable, l'Éternel me soumet à la colère envers certaines personnes. அதுல இருந்து நான் வெளிய வரேன். Pour pouvoir sortir de cette colère. 5 தரம் 10 தரம் அந்த கோபத்துக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டு திருப்பி முயற்சி பண்ணி இப்படியே நான் போய் கொண்டிருக்கிறேன். Et je retombe, je me lève 5-10 fois que je demande pardon pour cette colère. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தா முன்னிய மாதிரி கோபம் வருது இல்ல. Et peu de temps après, je peux voir que je me mets plus en colère comme avant. என் கேரக்டர் மாறுது. Mes caractères changent. அதுதான் யாக்கோபு சோதனைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த 1-2 வாசி அந்த யாக்கோபுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை திருப்பி வாசிங்க, 2-3 வாசிங்க, கவனமா கேளுங்க. யாக்கோபு 1:2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. கவனிங்க, நல்லா கவனிங்க, காதுல கேளுங்க, தயவு செய்து திரும்ப வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்படினா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வராட்டி உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க முடியாது. அதான் அத சொல்ல வர்றார். Donc là l'Éternel veut dire que si tu n'es pas exposé à travers ces problèmes, c'est que tu n'auras pas la patience. ஓகே, சரி. அப்ப இதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். Nous devons faire très attention et très vigilants. யோபு 23:10 நீங்க வாசிங்க. யோபு 23:10. Nous allons prendre Job chapitre 23 verset 10. சோதனை இல்லாம இருக்கிறது நல்லது நினைக்கிறாங்க. இல்ல, சோதனை வருகிறது நல்லது. ஆனால் சோதனை எப்படி நாங்க மேற்கொண்டு எங்களுடைய கேரக்டரை மேம்படுத்துறது என்பதுதான் நமக்கு மிக மிக அவசியமானது. Donc il est bien d'avoir les tentations, mais nous devons savoir les surmonter. Il sait néanmoins quelle joie j'ai survécu, et s'il m'éprouvait, je sortirai
pur comme l'or. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதித்த பின் நான் யாரும் நாங்க சோதனைக்குள்ள போகாட்டிட்டு போய் வெளியில வராவிட்டால் எங்களோட கேரக்டர் மாறாது, அப்படியே தான் இருக்கு. Si nous ne sommes pas soumis aux tentations, nos caractères ne changeront pas. 1 Pierre 1:8 வாசிங்க. 1 Pierre, chapitre 1, verset 8. 1 Pierre 1:8. Lui que vous aimez sans l'avoir vu, en qui vous croyez sans le voir encore, vous réjouissant d'une joie. 1:7. Afin que l'épreuve de votre foi, plus précieuse que l'or, périssable qui cependant est éprouvé par le feu, et pour résultat la louange, la gloire et l'honneur lorsque Jésus-Christ apparaîtra. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோதனை பாவம் அல்ல. La tentation n'est pas un péché. சோதனை அவசியமானது. Mais il est obligé d'avoir des tentations. அப்பதான் எங்க கேரக்டர் மாற முடியும். À ce moment-là, nos caractères changeront. அவள சந்தோஷம் பிரச்சனை வரும்போது நாம அநேகமா துக்கமா துக்கமோதோட ஏற்றுக்கொள்றோம். Quand nous avons des problèmes, nous faisons face avec la tristesse. வேதம் தெளிவா சொல்லுது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. Mais la Bible dit très clairement que nous devons les surmonter avec joie. அப்படிப்பட்ட ஒரு processக்குள்ள நீங்க போகாட்டி உங்க கேரக்டர் ஒரு நாளும் மாறாது. Et si vous n'entrez pas dans un tel processus, à ce moment-là, vos caractères ne changeront pas. என்ன யாரு பரிசுத்தப்படுத்துறேன்னு சொன்னால் Qui pourra me sanctifier? நீங்க தான். C'est vous. என்ன பேசுறீங்க? Admettons que vous m'avez disputé. என்ன பத்தி புற காய்க்கிறீங்க? Vous parlez mal de moi. என்ன சும்மா இருக்கீங்க? ஓகே. அப்ப இப்படி நீங்க அப்படி காய்ச்சாதா நான் மாற முடியும். Si vous parlez comme ça de moi, à ce moment-là, moi je pourrais changer. அப்பதான் நான் இப்படி தான் பேசினாலும் சரி பொறுத்துக்கொள்ள சொன்னால் என் கேரக்டர் மாறும். Je prends ça avec patience et je pourrai par la suite changer mes caractères. அதே போல நான் சொல்ற சில காரியம் உங்களுக்கு பிடிக்காது. Et les choses que moi je peux vous dire ne vous plaisent pas peut-être. அப்ப நீங்க வளர்றதுக்கு இடம் இருக்கு. Et on vous donnerait place pour vous pour que vous puissiez grandir. அவ இரும்ப கூராக்கும் சொல்லுவாங்க. தமிழ் இரும்ப கூராக்கும். Le fer aiguise le fer. அது போல நான் உங்களை கூராக்கணும் நீ செய்ய கூராக்கணும். Et pour vous aiguiser, je vous utilise. ஓகேயா? சரி. ஓகே அது நார்மல் வைஃப் புருஷனை கூராக்கிறது புருஷன் வைஃபை கூராக்கணும். Donc le mari ou la femme aiguise l'un l'autre. அப்படித்தான் ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். C'est comme ça que Dieu nous dirige. சரி இப்ப நம்ம ரெண்டாவது பார்த்தா சோதனை முக்கியம். ஆனா சோதனையில் விழுந்து போனால் எல்லாம் போச்சு. Donc on a vu que la tentation est importante, mais si nous tombons dans cette tentation, tout est fini. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த 2:7 வாசிப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷம் 2:7. Nous allons prendre Apocalypse chapitre 2 verset 7. Que celui qui a des oreilles entende ce que l'Esprit dit aux églises. À celui qui vaincra, je lui donnerai à manger de l'arbre de vie qui est dans le paradis de Dieu. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். வேற இது ஆனால் அப்ப ஜெயம் கொள்ளணும். Donc nous devons obtenir la victoire. ஆனால் திரும்ப சொல்றேன் ஒரே நாள்ல ஜெயம் கொள்ள முடியாது. Nous ne pouvons pas obtenir la victoire en un seul jour. 2 கொரிந்தியர் 3:17 இப்படியா சொல்லுது. Dans 1 Corinthiens chapitre 3 verset 16-17, il est dit. கர்த்தரே ஆவியானவர். Donc l'Éternel est esprit. கர்த்தரே ஆவியானவர் இங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. Où est l'esprit, il y a la liberté. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே தானே அந்த சாயலாக மகிமையின் மேல் கொஞ்சம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். Donc le visage découvert contemplant comme dans un miroir la gloire du Dieu, nous sommes tous transformés en la même image, de gloire en gloire, comme par le Seigneur Jésus-Christ. ஆகவே நம்ம இப்ப சொல்றேன் நாங்க சோதனை பாவம் அல்ல. Donc la tentation n'est pas un péché. ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டவர். Parce que Jésus-Christ a été tenté de toutes sortes. ஆகவே நாங்க சோதனை எங்களுக்கு அவசியம். Donc la tentation est obligatoire. ஏன்னா அப்பதான் எங்க கேரக்டர் மாற முடியும். À ce moment-là nos caractères changeront. ஆனா அந்த சோதனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்ங்கிறது தான் முக்கியம். Mais il est important de savoir comment nous faisons face aux tentations. அது பாசிட்டிவாவா நெகட்டிவாவா நம்ம எடுக்கறோம்ங்கிறது தான் பிரச்சனை இருக்குது. Le problème vient si nous le prenons positivement ou négativement. ஓகே. மற்றது இந்த பிசாசு
பிசாசு ஏன் தூண்டுறான்னா எங்களை நன்மை நிலைமைக்கு கொண்டு போக அல்ல விழுத்தத்தான் தூண்டுறான். Donc le diable nous tente pour nous ramener au plus bas de ce terre, de ce monde. சரி, ஓகே. ஒரு இது பார்ப்போம். இங்க பாருங்க, மத்தேயு 4:3 எடுங்க. Matthieu chapitre 4 verset ஒரு 3. 2-3 இடத்துல காட்டு பிசாசு எங்களுக்கு சோதனை கொடுத்து எங்களை எப்படியாவது விடுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. Nous allons voir 4-5 passages dans lesquels le diable nous tente. மத்தேயு 4:3. Matthieu 4 chapitre 3. Chapitre 4 verset 3. Le tentateur s'étant approché lui dit: Si tu es fils de Dieu, ordonne que ces pierres deviennent des pains. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, யாரே சோதனைக்காரன்? யாரவன்? பிசாசு. ஓகே. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அப்ப என்னன்னா தேவ சித்தத்தை விட்டு தேவகுமாரன் விளக்குறதுக்கு அவன் முயற்சி பண்றான். Donc là il essaie de faire tomber Jésus-Christ de la volonté de Dieu. 1 Corinthiens 7:5. 1 Corinthiens 7 verset 5. Ne vous priez point l'un de l'autre, si ce n'est d'un commun accord pour un temps, afin de vaquer à la prière, puis retourner ensemble de peur que Satan ne vous tente par votre incontinence. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு. 2 Corinthiens. 2 Corinthiens. நீங்க தீர்க்கதரிசனம் பார்க்கறது இல்ல, நான் சொன்னதெல்லாம் வாசிக்கிறது. ஓகே, அதுக்கு ஜெபம் இருக்கு. 2 Corinthiens 2 Corinthiens chapitre 7 verset 5. Car depuis notre arrivée en Macédoine, notre chair n'eut aucun repos, nous étions affligés de toute manière, luttant en dehors, crainte au dedans. எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. Chapitre 3 verset 5. Ainsi, dans mon impatience, j'envoyais m'informer de votre foi, dans la crainte que le tentateur ne vous eût tenté et que nous eussions travaillé en vain. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று. சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தான். அப்ப பிசாசுடைய வேலை என்ன செய்யறது? சோதனை கொடுக்கிறது தான் அவனுடைய வேலை. உதாரணத்துக்கு எடுக்காதீங்க, அப்போஸ்தலர் 5:1-3 வாசித்தால். Donc si nous lisons Actes chapitre 1, அவன் தூண்டுறான் யார? அனனியாஸ் சப்ரால. Donc il tente Anania et Saphira. 1 வாசித்தால், si on lit 1 Chronique chapitre 21, அவன் பிசாசு தாவீதை தூண்டுறான், நீ எத்தனை பேர் இந்த ராணுவம் இருக்குன்னு எண்ணி பாரு. Donc il tente David pour pouvoir énumérer le nombre de soldats qu'il a dans sa troupe. அந்த சோதனை பாவம் இல்ல. La tentation n'est pas un péché. அனனியாஸ் சப்ரால்ட்ட பிசாசு இவ்வளவு காசத்தையே நீ கொடுப்பான்னு ஒரு கொஞ்சத்தை கொடுத்துட்டு கொஞ்சத்தை வச்சிருக்குன்னு சொன்னது அந்த சோதனை பெரிய பாவம் அல்ல. Donc la tentation qu'il a mis le Satan n'est pas un péché. அதுக்கு எப்படி அர்ப்பணிச்சோம்? Mais quel sacrifice nous avons fait? அதுதான் முக்கியம். C'est ça le plus important. இப்ப ஒரு வகையில நாம சொன்னேன், எல்லாருக்கும் விழுந்து போன மாம்சம் இருக்கிறபடினால, comme nous avons tous une chair auquel a chuté, எங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். nous avons certaines envies. இந்த ஆசைகளை கொண்டு தான் அவன் தூண்டுறான். Et c'est avec cette envie que le diable nous tente. அப்ப எப்படி இதுல இருந்து விடுதலை அடைகிறதுன்னு நாம பார்க்கணும். Et nous devons voir comment nous pouvons nous délivrer de ces choses-là. மற்றது தேவன் தெளிவா சொல்லி இருக்கிறார். அதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:13-14 வாசிங்க. 1 Corinthiens chapitre 15 versets 13 et 14. S'il n'y a point de résurrection des morts, Christ non plus n'est pas ressuscité. அது நான் அப்படியே எழுதி வருகிறேன். 1 கொரிந்தியர் 10 வருணிக்கிற 15 வராது. 10:13-14. 1 Corinthiens 10, versets 13 et 14. Aucune tentation ne vous est survenue qui n'ait été humaine, et Dieu qui est fidèle ne permettra pas que vous soyez tentés au-delà de vos forces. Mais avec la tentation, il préparera aussi le chemin d'en sortir, afin que vous puissiez la supporter.
C'est pourquoi, mes bien-aimés, fuyez l'idolâtrie. இந்த இதை பாயிண்ட் கவனிங்க, இதுதான் முக்கியம் பாயிண்ட் கவனிங்க. ஓகே, வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் போடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்க. இப்ப எல்லாம் கவனிங்க, இது முக்கியமானது. இப்ப சொன்னேன், சோதனை எங்களுக்கு மிஞ்சி சோதனை தர மாட்டாரு. Donc Dieu ne tentera pas au-delà de nos forces. சோதனை இருந்தா அது விலகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். Et si nous avons les tentations, Dieu nous donnera le chemin pour en sortir. இங்க பின்னால போட்டுட்டு விக்கிரகங்களை விலகி ஓடுங்கன்னு. Donc derrière les versets il dit fuyez l'idolâtrie. என்னன்னா அந்த இந்த சூழ்நிலை பாருங்க. இப்ப அந்த காலத்துல ஒரு விக்கிர ஆராதனை செய்கிறவன் சில வேளை என்னை கூப்பிடுவான், தன் கோயில வந்து சாப்பிடவா, நீ கோயில கும்பிட தேவையில்ல, ஒரு ஹால் இருக்கு, ஹாலில் எல்லாம் முடிச்ச பிறகு நாங்கள் சாப்பாடு தருவோம், நீ சாப்பிடவான்னு சொல்லுவாங்க. Donc admettons à l'époque il y avait les personnes qui font de l'idolâtrie, ils venaient, ils disaient venez manger les nourritures que nous avons préparées. ஆனா என்ன பிரச்சனைனா அங்கேயே பாகால் விக்கிரகங்களிலே விபச்சாரிகளும் இருப்பாங்க. Donc il y a des personnes qui font aussi de l'adultère là-bas. அதே வேளையிலே இவர் ரெண்டு காரியத்தை தான் சொல்றாரு. ஒன்று நீ போய் சாப்பிட்டா பெரிய பிரச்சனை நான் சொல்ல வரல. Je ne dis pas que c'est faux que toi tu puisses aller manger là-bas. ஆனால் வீக்கா இருக்கிறவன் நாளைக்கு இப்போ அதுல சாப்பிட்டு தன் மனசாட்சியை குற்றப்படுத்திடுவான். Une personne faible pourra nuire à sa conscience. அதல்ல முக்கியம். இப்போ விபச்சாரம் இருக்குது, நீ அங்க போய் சாப்பிடுற. Donc il y a une femme adultère, toi tu vas manger là-bas. இப்போ டெம்ப்டேஷனுக்கு வழிவகுக்கும். Donc tu donnes place à la tentation. அப்பா சொல்றாரு, அப்பதான் விக்கிரத்து விலகி ஓடுனா, அப்ப சோதனை இப்ப உனக்கு இருக்குது, அங்க போனா பிரச்சனை இருக்குது, ஆனா என்ன வழி வச்சிருக்கிறேன்னா நீ அங்க போகாத. Donc là il a dit il y a une tentation, puis à l'idolâtrie. Donc Dieu dit n'y va pas là-bas. அதே போல தான் எங்களுக்கு சோதனை பலவிதமா சோதனை வரும். Donc nous aussi nous pouvons avoir des tentations. தப்புறது வழி இருக்கும். Il y aura des chemins pour s'en sortir. நீதான் அதான் பிரச்சனை. அதை செய்ய விருப்பம் இல்லை, நீதான் முடிவு எடுக்கணும். Mais c'est à toi de prendre les décisions. இப்போ உதாரணத்துக்கு அவன் அங்க போனா தானே விபச்சாரி பார்க்க வேண்டி வரும். Admettons si lui il part, il regardera la femme adultère. போகாத. Donc n'y va pas. அதான் வழி திறந்திருக்கு. Donc c'est le chemin pour lui pour s'en sortir. நாங்க நினைக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் நமக்கு. Mais nous on pensons d'un moyen surnaturel qui fera un miracle. அப்படி சொல்லுங்க. Mais ce n'est pas dit comme ça. உதாரணத்துக்கு Exemple. எல்லாருக்கும் எல்லா பெண்களையும் பார்த்தா இச்சை வராது. Donc si nous voyons toutes les femmes, tous les hommes n'ont pas de convoitise. ஒரு சில பெண்களை பார்க்கும்போது கொஞ்சம் இச்சை வராட்டி ஒரு 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 ஆசை வருது, ஒரு சந்தோஷ சமாதானம் வருது. Même s'ils n'ont pas de convoitise, ils ont un certain plaisir. அப்படினா உனக்கு வழி திறந்திருக்குது, ஃபோன் பண்ணாத அந்த பெண்ணுக்கு. Donc ça veut dire le chemin qui t'est ouvert, c'est que tu ne t'appelles pas cette femme là. அவளோட அதிகமா கதைக்காத. Ne parle pas avec cette femme. மற்ற ஆட்களோட கதைக்கிற அளவுக்கு அவளோட சேராத. Si tu parles autant avec d'autres personnes, ne parle pas de la même manière avec cette femme. அங்க டெம்ப்டேஷன் இருக்கு. Il y a une tentation. உனக்கே தெரியுது இவளோட கதைக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு. Tu sais que tu parles avec cette femme, c'est un plaisir pour toi. தெரியுதா? அப்ப அற்புதமா உன்னை அங்க அற்புதம் செய்ய மாட்டார் உனக்கு. Et Dieu à ce moment-là ne fera pas de miracle pour toi. அந்த வீட்டு பக்கம் போகாத. Ne va pas vers son domicile. அந்த ஃபோன் நம்பர் அடி. Supprime son numéro de téléphone. இதுதான் ஆண்டவர் திறக்கிற வழி. Et c'est les chemins que Dieu trouve. எங்கயாவது போனா இன்னைக்கு இப்படி கதைக்கும் போது பிரச்சனை வரும், இவன் கொஞ்சம் அப்படி இப்படி ஆன ஆள் தான் உனக்கு தெரியுது. Si tu sais que tu parles avec une personne, tu vas te disputer avec cette personne. விலகி போ. Écarte de ce chemin. நான் சொல்றேன் எல்லாத்தோட ஐக்கியமா இருங்க. Moi je vous dis அன்பா இருங்க. soyez amour avec toutes les personnes. ஐக்கியமா இருக்கிறது பிரச்சனை இல்ல. Ce n'est pas un problème d'être en communion. நானெல்லாம் பலமா இருக்கும்போது சில வீடுகளுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தான் போவேன். Quand j'étais à Palerme, j'y allais qu'une fois par an dans certaines maisons. போனாலே அவன் ஆவிக்குரிய வாழ்வை உடைச்சு தள்ளி தான் விடுவான் வெளியால. Il brisera ma vie spirituelle quand je vais chez eux. அப்ப நான் தள்ளி தான் போகணும். Donc je m'écarte de ces chemins-là. அப்ப சோதனை பிசாசு உதாரணத்துக்கு இதுதான் சொன்னேன். இந்த பார்க்கிறது, கேட்கிறது, சிந்திக்கிற மூன்றிலையும் கவனமா இருந்தா சோதனையில நீ சோதனை ரொம்ப குறைவா தான் நமக்கு வரும். Regarder, écouter, penser, ces choses-là vont inciter à nous tenter et rentrer dans le péché. TV பார்க்கிறது, regarder la télé, photos பார்க்கிறது, regarder les photos, YouTube பார்க்கிறது, regarder le téléphone. கவனமா இரு. Nous devons faire attention. கேட்கிறதுல
கவனமா இரு. Et faire attention à ce que nous entendons. தேவையில்லாத கேட்டியோ சோதனை தான் உனக்கு. Si tu écoutes les mauvaises choses, en ce moment-là, tu rentres dans la tentation. சிந்தனை தான் ஆக முக்கியம். Et le plus important, c'est la pensée. இப்ப நான் சொல்றேன், நீ அடிக்கடி ஒரு தேவையில்லாத போட்டோ பார்க்கணுமே. Admettons que tu regardes régulièrement les photos mauvaises. அவன் பிசாசு ஏற்ற வேளையிலே நீ மறந்திருந்தாலும் அவன் மறக்க போறது இல்லதானே, அதை உன் மைண்டுக்கு கொண்டு வருவான். Même si tu oublies les photos, au temps voulu, le diable te remémorera ces photos. சோதனை. C'est la tentation. அதை பார்க்காத. Donc regarde pas. முற்றுமுழுத ஞானியா நாங்க ஒன்னும் பார்க்காத ஞானியா வர முடியாது. Nous ne pouvons pas vivre comme des sages. உனக்கு தெரியும், இப்ப எனக்கு தெரியும் கோபத்திலையா அல்லது செக்ஸ்லையா அல்லது கீழ்ப்படியாமையிலையா எதுல எனக்கு ரொம்ப சோதனை பண்ணி எனக்கு தெரியும். Donc moi je sais mes points faibles dans quelle chose je peux être dans le péché. அத நான் தான் கவனமா இருக்கணும். C'est à moi de faire attention. அப்ப பார்க்கிறதுல கவனமா இரு. Donc il faut faire attention à ce que tu regardes. கேட்கிறதுல கவனமா இரு. Tu dois faire attention à ce que tu entends. எல்லாத்துக்கும் மேல அவ சிந்திக்கிறதுல கவனமா இரு. Et par-dessus tout, faire attention à la pensée. வேதம் சொல்லுது 110ஆம் சங்கீதத்துல காரியங்களை சிந்திக்காமல் நீ வேதத்தின் மேல் பிரியமாயிரு. Donc la parole dit ne pense pas aux vaines pensées et fais attention à la parole de Dieu. நீ இந்த மூணை காத்துக்கொள்ள முடியுமா இருந்தால் டெம்ப்டேஷன் ரொம்ப குறைவா தான் இருக்கும். Si tu fais attention à ces trois choses-là, à ce moment-là, tu ne seras pas tenté. இப்ப நான் சொல்றேனே, நான் நாடகம் பார்க்கிறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கா இல்ல படம் பார்க்க விருப்பமா சாடியா ஒரு விருப்பம் இருக்குன்னு சொல்லலாம். Je peux dire que j'ai peu de plaisir à regarder les séries ou les films. ஆனா பார்க்க மாட்டேன். Mais je ne regarde pas. இதுக்கு கிளிப் எங்கயாவது பார்க்கணும் அப்படி சொல்லல, பொதுவா பார்க்க மாட்டேன். Mais je regarde occasionnellement. இது டெம்ப்டேஷன் அதுல இருக்கு. Car je sais que je ne suis pas tenté là-dessus. எனக்கு அது பிரச்சனை. C'est un problème pour moi. ரெண்டு பேர் லவ் பண்ண நான் சொன்னேன், அத 10 நாள் யோசிச்சு இப்படி லவ் பண்ணி லவ் உலந்து போச்சோனே நான் 10 நாள் யோசிக்கிறேன். Donc s'il y a une personne qui s'aime, on pense régulièrement à cette personne. பைபிள் வாசிக்கலாமா? Est-ce qu'on peut lire la Bible? ஜெபம் பண்ண முடியுமா? Est-ce qu'on peut prier? ஆகவே அதை விட்டு விலக வேண்டியதுதானா? Donc il faut s'écarter de ce chemin. நான் அதுக்கு போகல. Donc je ne peux pas aller sur ce chemin. என்ன சொல்றேன், இதையும் சொல்றேன் டெம்ப்டேஷனுக்கு. நீ கவன இந்த போனோகிராஃப் பார்க்கறவங்களுக்கு இந்த போட்டோ தேவலால பார்க்க சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனவை. Donc admettons que vous regardez la pornographie. செகண்ட் டைம் பார்க்கறனவை. La première, deuxième fois. தேர்ட் டைம் பார்க்கறனவை. Troisième fois. அல்லது கோபத்தை எடுத்துக்கொள். La colère. ஒருக்கா கோபிக்கிற. Si tu te mets la première fois, la deuxième fois. இப்போ உனக்கு கோபம் ஒரு சுபாவமா ஒரு கேரக்டரா மாறிடுச்சு. Et la colère est un caractère en toi qui se renouvelle de jour en jour. நான் சொல்றேன், முதல் தடவை அது தட்டும் போது நீ எதிர்த்து நின்றால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லி நின்றால், டெம்ப்டேஷனுக்கு எதிர்த்து நின்றால் உனக்கு இரண்டாவது தடவை சுகம் அதை மேற்கொள்றதுக்கு. Si déjà la première fois tu résistes au péché, à ce moment-là il est facile pour toi de te résister à la deuxième fois. 1000 தரம் ஒரு கெட்ட படத்தை பார்த்தா உனக்கு 10,000 தரம் நீ எதிர்த்து நிற்க வேண்டி வரும். அது வெளிவாரத்துக்கு. Si 1000 fois tu regardes des choses mauvaises, alors tu as besoin de 10 000 fois pour t'en sortir. ஆனா நீ 10 தடவை பார்த்திருந்தா, mais si tu as regardé que seulement 10 fois, ஒரு 20-30 தடவையோட நீ எதிர்த்து நின்று வெளியில வந்துடலாம். mais tu as besoin de seulement 20-30 fois pour pouvoir sortir de ce chemin. இது போனோகிராஃபிக் மட்டும் இல்ல, கோபமா இருக்கட்டும், தாழ்மை இல்லாம இருக்கட்டும், வைஃபோட கோபிக்கிறதா இருக்கட்டும், நீ எத்தனை தரம் நீ செஞ்சிருக்கிறியோ அத்தனை தரத்துக்கு மேலாக நீ எதிர்த்து நிற்க வேண்டியது. இதனால தான் ஃபர்ஸ்ட் டைமே அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி போட பார். ஏன்னா அது அந்த பாவத்தை மேற்கொள்றது சுகமா இருக்கும். Donc ça peut être la colère, l'humilité, quoi que ce soit, quel que soit le péché, tu as besoin de 1-2 fois, mais tu dois résister pour pouvoir t'accrocher et pouvoir te sortir de ce problème. இது எனக்கு யார் சொல்லி தரதல்ல. Et ça, personne n'a besoin de me l'enseigner. அனுபவத்தை நான் சொல்லுவேன். Je parle à travers mon expérience. அதான் நான் இப்ப 100 எல்லாத்துல பெர்ஃபெக்ட் சொல்லல. Je dis pas que je suis à 100% parfait. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விளங்குது, இத பார்க்க கூடாது. Mais je comprends petit à petit que je ne dois pas regarder. இந்த பகுதி இது கூட நான் பகுதி பார்ப்பேன், ஆனா ஒரு லிமிட் மேல பார்க்க கூடாது. ஏன்னா அதுதான் மைண்ட்ல பார்க்கிறது கூடுதலா மைண்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். Même les blagues, je regarde de temps en temps, mais si tu regardes plus de fois, à ce moment-là, ça rentrera dans ton cerveau. பகுதியே வருமானா நீ போனோகிராஃபி பார்த்தா அது இரவு பகலா 24 hours உன்னை சுத்தி கொண்டு இருக்கும். Et même la pornographie, si tu regardes, alors ça t'entourera 24 heures sur 24 dans ta pensée. அதுக்கு வழி எப்படி திறக்குது? Et comment tu ouvres le chemin? நீ எதிர்த்து நில்லுகிறார் ஆண்டவர். Il te dit de résister contre ces choses-là. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்னா பிசாசோட எதிர்த்து நிக்கல. பிசாசு பாவத்தை கொண்டு வரும்போது நோ செய்ய மாட்டேன், எதிர்த்து நில், கொஞ்சம் கொஞ்சமா அந்த விடுதலை நீ காண்பாய். Donc obéis à Dieu et résiste contre le péché. À ce moment-là, tu résisteras contre le diable qui t'apporte ces tentations. நான் சொன்னேன், ஜெபம் பண்றது, வர்ஷிப் பண்றது பெரிய பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி காரியம் வரும்போது நீ என்னன்னு எதிர்த்து நிக்கிற, இதுதான் பிரச்சனை உனக்கு. Il n'est pas difficile de prier ou de louer, mais c'est difficile
difficile de pouvoir résister à la tentation que le Satan te met entre ton chemin. இங்க இருக்க ஒரு சில பெண்களுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Et si certaines femmes n'ont pas envie d'obéir à leur mari, அத்தனை தான் கீழ்ப்படியாம இருக்கீங்க. plusieurs fois ils ont désobéi à leur mari. ஒரு சில ஆண்களுக்கு பெண்கள் நேசிக்க முடியாது. அவளை பேசி அவளை அசிங்கப்படுத்திட்டு. Certains hommes n'ont pas envie d'aimer leur femme. எதிர்த்து நில்லப்பா முதல்ல வரும் பொழுது. Donc il faut résister quand la tentation vient à toi. விழுந்துட்டா ரத்தத்தால கழுவி திருப்பி எதிர்த்து நில். Si tu as chuté, si tu es tombé, tu es lavé par le sang de Jésus-Christ. இதுதான் தேவன் திறக்கிற வழி. தேவன் அற்புதமாய் இறங்கி வர மாட்டார். இதுதான் அவர் ஒரு சில காரியம் சொல்லியிருக்கார். அதன்படி நீ செய், அப்பொழுது அவர் உனக்கு உதவி செய்வார். Fais d'après la parole de Dieu. À ce moment-là, il te fera sortir de ces tentations. சரி, ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். Je dis deux choses et je vais terminer. இந்த சோதனை வெல்றதுக்கு Donc pour pouvoir vaincre les tentations, ஜெபம் மிக அவசியமானது. la prière est primordiale. எடுக்காதீங்க மத்திய 6 சொல்லப்பட்டிருக்குது, சோதனைக்கு உட்படுத்தாத படிக்கு ஜெபம் பண்ண சொல்லி. Donc pour pouvoir résister, pour pouvoir ne pas être soumettre aux tentations, nous devons prier. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. Donc nous devons prier, rester réveillés et prier sans cesse. மற்றது எபேசியர் எடுக்காதீங்க. எபேசியர் 3:16 சொல்லுது, பவுல் ஜெபம் பண்றாரு, என்னன்னா உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட. Pour que l'homme intérieur soit fortifié. Dans Éphésiens 3. இந்த உள்ளான மனுஷன் பலவீனனால தானே சோதனையில விழுந்து போயிடும். Donc comme l'homme est découragé, c'est pour ça qu'il tombe dans les péchés. அப்ப ஜெபம் பண்ணு. Donc nous devons prier. நல்லா துதி. Louer énormément. என்ன சொல்றது, நன்றி சொல்லு. Dire merci. சோதனை என்னென்ன பாவம் உனக்கு எது உறுத்துதோ அதை சொல்லி, ஆண்டவரே இந்த ஏரியா பெரிய பிரச்சனையான ஏரியா, ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமா உதவி செய்வார். Demander de l'aide pour que Dieu puisse t'aider dans tes points faibles. திரும்ப சொல்றேன், நீ வர்ஷிப் பண்றது, நீ ஜெபம் பண்றதல்ல பெரிய பிரச்சனை. நீ இந்த சோதனை வரும் பொழுது ஜெபம் பண்ணதை மேற்கொள்ளணும். அத Le plus important, ce n'est pas prier ou louer, mais c'est de pouvoir résister aux tentations que Dieu te met. அடிக்கடி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஜனங்களை ஆத்துதிக்க வைக்க முடியும், ஜனங்களை ஜெபிக்க வைக்க முடியும், ஆனா பாவத்திலிருந்து விலக வைக்கிறது தானே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. Il y a un homme de Dieu qui a dit, le plus important et le plus dur, c'est de faire ressentir les péchés des fidèles et pas de prier ou de louer. வேணா எழுதி வச்சுக்கோ. யாக்கோபு 1:2-7 அவர் சொல்றாரு, சோதனை குறித்து எழுதிட்டு அவர் சொல்றாரு, நீ ஞானம் இல்லை, இந்த சோதனையை வெல்றதுக்கு உனக்கு ஞானம் இல்லை, அப்படின்னுட்டு கேளு, நான் ஞானம் தாரேன், எப்படி இந்த சோதனை வெல்றதுன்னு சொல்லி. Dans Jacques 1, verset 2 à 7, il est écrit, si tu n'as pas l'intelligence pour pouvoir vaincre les tentations, donne-moi, à ce moment-là je te donnerai l'intelligence pour vaincre ces tentations. எபிரேயர் 4:16 சொல்லுது, இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்திலே கிருபை பெற, அந்த சோதனையை வெல்ல கிருபை பெற என்னிடத்து கிட்டி சேரப்பா. Et dans Hébreu, il est dit, demande l'intelligence et la grâce pour pouvoir m'approcher de moi et éviter les tentations. நான் சொல்றேன், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூடி வர ஜெபத்துல கலந்து கொள்றவனுக்கு இந்த சோதனையை ஜெயிக்கிறது கொஞ்சம் சுகமா இருக்கும், இலகுவா இருக்கும். Celui qui est là au rassemblement de l'église, les familles de prière ou les prières individuelles, il a peu de tentations dans sa vie. அடுத்தது வசனம். Et ensuite, c'est la parole. இது எல்லாம் தெரிஞ்சது. 119 எடுக்காதீங்க. அதுல 9:12 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தப்படுத்துவானா, அவன் தன்னுடைய இதயத்துக்குள்ளே வசனத்தை வைத்திருக்கிறபடினால்தான். Donc comment le jeune purifie le cœur, c'est parce qu'il a la parole dans son cœur. நாங்க நீ பார்த்த 1 யோவான் 2:14 Dans 1 Jean chapitre 2 verset 14, இந்த எப்படி பிசாசை ஜெயித்தாங்கன்னா வேதவசனம் அவர்களுக்குள்ளே தரித்திருந்தபடினா, அல்லது வேதவசனத்தை பாடமாக்கி அவங்க வச்சிருந்தபடினா. comme ils avaient la parole de Dieu dans leur cœur et comme ils avaient appris la parole, c'est par cela qu'ils ont pu vaincre le diable et les tentations. எல்லாத்தை விட இயேசுநாதர் பிசாசை எப்படி ஜெயித்தார்? வேதவசனத்தை கோட் பண்ணி கொண்டே போனார், அவ்வளவுதான். Et comment Jésus-Christ a pu vaincre le Satan, c'est par la parole de Dieu. ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். அதாவது சோதனை பாவம் அல்ல. Donc la tentation n'est pas un péché. தேவன் பொல்லாங்கா சோதிக்க மாட்டார். Donc l'Éternel ne nous infligera pas. பிசாசு அவருடைய பேரே சோதனைக்காரன். Donc le prénom du Satan, c'est qu'il est le tentateur. எப்படியோ உன்னை பாவத்தில் விழுத்தி நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளா இருக்கப்பா. Il fera en sorte que tu puisses tomber dans le péché et que tu sois inutile pour les autres. ஆனா யாக்கோபு சொல்றார், சோதனை ஒரு வகையில நல்லதுதான். Et Jacques dit que d'un côté
les tentations sont bien, அப்பதான் நம்ம கேரக்டர் மாறும். et à ce moment-là, nos caractères changeront. அதுக்குள்ளால போய்தான் யோபு சொன்னது போல அந்த அக்கினிக்குள்ளால போய் அப்ப அதுக்கு பிறகு வந்தா பொண்ணா நாங்க விளங்குவோம். Et à ce moment-là, quand tu es dans le feu et que tu traverses ces tentations, et à ce moment-là, tu seras purifié comme de l'or. இங்க இருக்கிற சபையில ஒரு சிலருக்கு ஒரு கேரக்டர் ஒரு நாள் மாறுறது இல்ல. அன்றைக்கு வந்த அதே சுபாவம், அன்றைக்கு வந்த அதே சுபாவம் இன்ன வரைக்கும் ஒட்டி இருக்குது. Ici, beaucoup d'entre nous, nos caractères ne changent pas. Nous sommes pareils comme nous sommes venus depuis de longues années maintenant. நான் சொன்னேன் உங்களுக்கு பிசாசு தான் சோதிக்கிறவன் சொன்னேன். Donc c'est le diable qui nous tente. பிறகு நாங்க பார்த்தோம் சோதனைக்கு தப்பிக்க அவர் எப்பயும் வழி வச்சிருக்கார். Et Dieu a toujours un chemin pour nous faire sortir des tentations. நான் அதுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் எப்படி அவர் வழி வைக்கிறார். Et je vous montrerai après par la suite comment il nous montre les chemins. அற்புதமா வந்து இறங்குறது இல்ல. Il n'y a pas de miracle. ஒரு இடத்துல போனா உங்களுக்கு டெம்ப்டேஷன் ஆந்தா நீ அங்க போகாத. S'il y a une tentation dans un endroit où tu vas, à ce moment-là, n'y va pas. அந்த கோயில்ல போனா பிரச்சனையா விபச்சாரம் இருக்க போவாங்கல. S'il y a une femme adultère dans un temple, alors n'y va pas. ஒரு பெண்ணோட கலக்கும்போது ஒரு மாதிரி இருக்குதா அந்த பெண் கிட்ட போகாத. Si tu parles avec une femme et que tu ressens des choses, alors ne parle pas, n'y va pas chez elle. ஒரு வீட்டுக்கு போனா அங்க டெம்ப்டேஷன் வரும்னா அங்க போகாத நீ. Si tu vas chez quelqu'un et que tu sais que tu auras des tentations, alors n'y va pas. அப்ப ஆண்டவர் சொல்லப்பட்ட வழியில விலகி வந்துரு நீ வெளியால. Et les chemins que Dieu t'ouvre, à ce moment-là, tu écartes de ces chemins-là. நமக்கு ஜெபம் பண்ண சொன்னா கூட பிரச்சனை இல்ல. நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு பாவத்துல இருந்து வெளிவரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Quand on nous dit de prier ou louer, ce n'est pas un problème. Notre problème, c'est de pouvoir sortir des tentations. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. Nous devons résister contre le diable. அப்படினா என்ன? அந்த பாவம் வரும் பொழுது நீ அதுக்கு எதிர்த்து நிக்கணும். நீ தான் எதிர்த்து நிக்கணும். இயேசு எதிர்த்து நிக்க மாட்டார் உனக்கு. Quand le péché vient à toi, c'est à toi de résister contre le péché. அப்படிதான் நம்ம சோதனையை வெல்ல முடியும். C'est comme ça que nous pouvons vaincre les tentations. ஆனால் சாக மட்டும் பிசாசு சோதனை போட்டுக்கொண்டே தான் இருப்பான். Jusqu'à que nous mourrons, le diable te mettra toujours des tentations. நான் சொன்னேன் முதலாவது பாவம் வாசல் தட்டும்போது நீ அதை எதிர்த்து நிக்காவிட்டால் பிறகு ரொம்ப கடினம் எதிர்த்து நிக்கிறது. Si la première fois le péché frappe à toi, si tu ne résistes pas la première fois, alors tu auras toujours des நான் சொல்றேன் நீ எத்தனை இப்ப ஏதோ ஒன்று பார்த்தோம் ஏதோ ஒன்று செஞ்சு அல்லது வைஃபா பேசி 30 வருஷம் போனா இன்னொரு 30 வருஷம் வர ஒரு 20 வருஷம் வர போதும் நீ அதிலிருந்து வெளிவாரத்துக்கு. ஏன்னா நீ ஆண்டவர் சொல்ல நீ கேட்கல. Si déjà plusieurs fois tu n'écoutes pas la voix de Dieu, les tentations, tu ne résistes pas, alors tu auras plusieurs années à te remettre pour pouvoir te retirer des tentations. இன்னைக்கு நிப்பாட்டு. Aujourd'hui, c'est à toi de எந்த பாவத்தை சிக்குண்டு இருக்கற? Donc quels que soient les péchés que தொடர்ந்து எந்த பாவம் உனக்கு பலப்பட்டு கொண்டு போகுது? Donc quels que soient les péchés que tu es depuis de longues années. அத இன்னைக்கு ஒரு முடிவெடு. Prends une décision. நிப்பாட்ட போறேன். Tu veux arrêter ce péché. கஷ்டப்பட போறேன். Tu veux te faire du mal. பரவாயில்லை. Ce n'est pas grave. 5 வருஷம் போனாலும் பரவாயில்லை. 5 மாசம் போனாலும் பரவாயில்லை. ஜெயம் கொள்ள போறேன். 5 mois ou 5 années, tu veux obtenir la victoire. வில இயேசு ரத்தத்தால கழுவி உண்மையாக நீ எழுந்து நடப்பாயா இருந்தால் அது ஒரு ஜெயம் காண்பாய். Plus tu vas tomber, plus tu vas te relever avec le sang de Jésus-Christ, à ce moment-là, tu obtiendras le pardon et la victoire. Si toi, tu ne résistes pas, tu ne pourras pas vaincre les tentations. சொன்னது போல ஜெப வாழ்க்கையும் வேத வசனத்தின் தியானத்தையும் நீ நல்லா கூட்டும் போது சோதனை குறைஞ்சு கொண்டு போறதை நீ பார்க்க முடியும். ஜெயிக்கக்கூடிய ஒரு பலத்தை நீ பார்க்க முடியும். Si tu augmentes le temps de prière et la lecture biblique, à ce moment-là, tu verras moins de tentations et tu pourras vivre une vie victorieuse. எழுந்திருக்கிறேன்.